தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தற்காலிக ஓட்டுநர் ஓட்டிச் சென்ற அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கி விபத்திற்குள்ளானதில் 20க்கும் மேலான பள்ளி மாணவர்கள் காயமடைந்தனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மார்க்ஸ் குமாரிடம் கேட்போம். மார்க்ஸ் குமார், வணக்கம். இந்த விபத்து பற்றிய கள விவரங்கள் என்ன? இப்ப 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை பற்றிய விவரம் என்ன? வணக்கம். தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பெரும்பாலான அரசு பஸ்கள் அனைத்து பகுதிகளிலும் தற்காலிக டிரைவர்கள் கொண்டு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இருந்து பேர்லாம்பட்டி சிங்களக்கரை வழியாக கோயில்பட்டி செல்லும் 78A அரசு பஸ்ஸை தற்காலிக டிரைவர் சுப்பிரமணியன் ஓட்டி வந்தார். குறிப்பாக பேர்லாம்பட்டி பள்ளி மாணவர்கள் இந்த பஸ்ஸை பயன்படுத்தி பள்ளிக்கு சென்று வருகின்றனர். சிங்கிலிப்பட்டி கிராமம் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலையில் இறங்கி சேற்றில் சிக்கியது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். பின்னர் படுகாயமடைந்த மாணவர்கள் பேர்லாம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பேருந்து விபத்துக்குள்ளானதை அறிந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் தற்போது குழந்தையை வீட்டுக்கு அழைத்து சென்று வருகின்றனர். மேலும் இந்த பேருந்தை சாலையோரத்தில் சேற்றில் சிக்கிய பேருந்தை JCB வாகனம் மூலம் மீட்கப்பட்டு விளாத்திக்குளம் பணிமனைக்கு கொண்டு வந்து தற்போது மீண்டும் மாற்று ஓட்டுநர் மூலம் இயக்கப்பட்டு வருகிறது. அதிக அளவிலான பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்தை அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் இயக்காமல் பணி புறக்கணிப்பு காரணமாக தற்காலிக ஓட்டுநர் இயக்கியதே விபத்துக்கு காரணம் என பெற்றோர்கள் தரப்பில் குற்றம் சாட்டி உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.